ரப்புல் ஆலமீன் தண்டிக்க இருக்கின்ற நரகவாதியை அல்லாஹ் எப்படி இந்த பூமியில் இருந்து அழைத்து செல்லுவார் தெரியுமா? வாருங்கள் அந்த நரகவாதியுடைய மரணத்தின் பாதையில் பயணிப்போம். கண்ணியத்துக்குரியவர்களே, பாவியாக இந்த பூமியில் வாழ்ந்தவன், மேலே குறிப்பிட்ட எல்லா தன்மைகளையும் தன்னுடைய வாழ்வில் கொண்டு இந்த பூமியில் வாழ்ந்தவன் மரண நேரத்தை ஒரு நாள் நிச்சயமாக அடைவான். எல்லோருக்கும் இந்த உலகத்திலே மரணம் என்பது நியமிக்கப்பட்டது. குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். அது போன்று பாவம் செய்த, குற்றம் செய்த, அல்லாஹ்வை மறுத்த, அல்லாஹ்விற்கு இணை கற்பித்த, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறிய, குர்ஆனை மறந்த, சுன்னாவை மறந்த அந்த மனிதனுக்கும் ஒரு நாள் மரணம் வரும். அந்த மரணத்தின் நேரத்தில் அவனிடத்தில் நன்மைகளின் புத்தகங்கள் நிரப்பப்பட்டிருக்காது. பாவங்களையே தன்னுடைய வாழ்நாளில் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்த அந்த பாவி மரண நேரத்தை அடைவான். 2 மலக்குகள் வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நஸல இலைஹி மினஸ் ஸமாஇ மலாயிகத்துன் சூதுல் உஜூஹ். அந்த மரண நேரத்தில் மலக்குகள் வருவார்கள். அவர்களுடைய முகங்களை பார்த்தால் கருமையான முகங்களாக இருக்கும். மஅஹுமுல் முஸூஹ். அவர்களுடைய கரங்களில் நரகத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட சம்பட்டிகள் கையில் இருக்கும். ஃபயஜ்லிசூன மின்ஹு மத்தல் பஸர். அந்த பாவியுடைய தலைமாட்டின் அருகே அமர்வார்கள், அல்லது அவனுடைய பார்வை எட்டும் தூரம் வரை உள்ளே அமர்வார்கள். அவனுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் அவனை சுற்றி இருப்பார்கள். அவனுடைய கண்களின் திரை அகற்றப்பட்டு மலக்குகள் அவனுக்கு முன்னால் காட்சியளிப்பார்கள். நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் அவர்கள் அல்ல, பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மிகவும் கருமை நிறமுடைய கோரமான தோற்றமுடைய மலக்குமார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது மலக்குல் மௌத் வருவார். அந்த மலக்குகள் உயிரை கைப்பற்ற மாட்டார்கள். அவர்களுடைய பணி அந்த உயிரை எடுத்து செல்வதுதான். மலக்குல் மௌத் தான் உயிரை கைப்பற்ற முடியும். மலக்குல் மௌத் வருவார், அவருடைய தலைமாட்டின் அருகே அமர்வார். அந்த பாவியை பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா? ஐயத்துஹன் நஃப்ஸுல் கபீஸா, ஐயத்துஹன் நஃப்ஸுல் கபீஸா, அசுத்தமான பாவத்தை சுமந்த ஆத்துமாவே, உக்ருஜி இலா ஸஹத்தின் மினல்லாஹி வ கதப். அல்லாஹ்வின் கோபத்தோடு, அல்லாஹ்வின் வெறுப்போடு, அல்லாஹ் உன் மீது கோபித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில், உன்னை படைத்த இறைவன் உன் மீது கோபத்தோடு இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த உடம்பில் இருந்து வெளியே வா என்று அழைப்பார் மலக்குல் மௌத். அவ்வளவுதான். அந்த உயிர் ஓட ஆரம்பிக்கும். எப்படியாவது இதிலிருந்து தப்பித்துக் கொண்டே ஆக வேண்டும் என்று உடம்பில் அங்கும் இங்கும் இங்கும் அங்கும் ஓடும். மலக்குல் மௌத் பிடித்து இழுப்பார் அந்த உயிரை. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஈரமான கம்பளி போர்வையை ஒரு முள்ளில் போட்டு இழுத்தால் எப்படி கிழிந்து நார் நாராக வருமோ, அது போன்ற அந்த பாவியுடைய உயிர் கிழிந்து நார் நாராக சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அவனுடைய உடம்பில் இருந்து வெளியே வரும். அதை மலக்குல் மௌத் அந்த பாவிகளுடைய உயிரை கைப்பற்றி செல்லக்கூடிய மலக்குடைய கரத்தில் ஒப்படைத்து சென்று விடுவார். அந்த மலக்குகள் எடுத்து செல்லுவார்கள் அந்த பாவியின் உயிரை. கதறுவார், என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், கதறுவார். யாரும் அவருடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்க முடியாது. வானத்துடைய கதவு தட்டப்படும். இதோ இந்த உயிர் வந்திருக்கிறது, ரப்பை சந்திக்க வேண்டும். யார் உயிர்? இந்த பெயர், இந்த பெயர், இந்த பெயர், இந்த பெயர். பெயர் குறிப்பிடப்பட்டு சொல்லப்படும். வானத்தில் இருந்து அழைப்பு வரும். லா துஃபத்தஹு லஹும் அப்வாபுஸ் ஸமா வலா யதுகுலூனல் ஜன்னஹ் ஹத்தா யலிஜல் ஜமலு ஃபீ ஸம்மில் கியாத். இந்த உயிருக்காக வானத்தின் கதவை திறக்காதீர்கள். இந்த உயிர் சொர்க்கத்தை அடைய முடியாது எதுவரை ஊசியின் ஓட்டைக்குள் ஒட்டகம் நுழையாதவரை. அல்லாஹு அக்பர். என்ன உதாரணம் பாருங்கள். ஊசியின் ஓட்டைக்குள் ஒட்டகம் நுழையாதவரை இந்த உயிர் சொர்க்கத்தை அடைய முடியாது. இந்த உயிருக்காக வானத்தின் எந்த கதவும் திறக்கப்படாது. உடனடியாக அல்லாஹ்வின் கட்டளையை கொண்டு அந்த உயிர் வானத்திலிருந்து தூக்கி வீசப்படும் கபரை நோக்கி. அல்லாஹு அக்பர். எங்கே செல்ல முடியும் கண்ணியத்துக்குரியவர்களே? வேறு நாட்டை நோக்கி செல்லலாமா? வேறு ஊரை நோக்கி செல்லலாமா? எங்கே சென்றால் தான் அடைக்கலம் உண்டோ அங்கேயே அடைக்கலம் மறுக்கப்பட்டதற்கு பிறகு அனாதையாக, யாரும் பாதுகாப்பிற்கு இல்லாமல், எந்த ஒரு ஆறுதலும் கேட்காமல் அந்த உயிர் கலங்கி 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 தன்னையே அழித்துக் கொள்ளும் அளவிற்கு கபருக்கு வந்து சேரும். கபருக்கு வந்தவுடன் அந்த உயிரை அடக்கம் செய்வார்கள் அவருடைய உறவினர்கள். அந்த உடலை அடக்கம் செய்வார்கள்.
உடலை அடக்கம் செய்து அவர்கள் நடக்கக்கூடிய சத்தம் ஒரு சிறு எட்டுகளை அந்த உயிர் செவிமடுக்கும். ஆம், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கபரில் நீங்கள் ஒரு உடலை அடக்கி சென்றால் அந்த கபரிலே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனிதருக்கு அல்லாஹ் யார் உங்களை விட்டு பிரிந்து செல்கிறார்கள் என்ற செவி சப்தத்தை அல்லாஹ் கேட்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பான். கதறுவான், என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், என்னை எங்கே விட்டு செல்கிறீர்கள், என்னை எங்கே விட்டு செல்கிறீர்கள் என்று கதறிக்கொண்டே அந்த உயிர் அழுது கொண்டிருக்கும். அந்த கபரிலே அடக்கம் செய்த அந்த உறவினர்கள் அவர்களை விட்டு பிரிந்ததற்கு பிறகு 2 மலக்குகள் வருவார்கள். அவருடைய உடம்பிற்குள் அந்த உயிர் மறுபடியும் செலுத்தப்படும். 2 மலக்குகள் வருவார்கள். அவனுக்கு அருகிலே அமர்வார்கள். எந்த விளக்கமும் கேட்கப்படாது. நீ யார், எங்கிருந்து வந்தாய், எதுவும் கேட்கப்படாது. மன் ரப்புக், உன் இறைவன் யார்? என்ன சொல்லும் அது? என்ன சொல்லுவான் அவன்? அல்லாஹுவை நினைத்து வாழ்ந்திருந்தால், அல்லாஹுடைய நினைவில் தன்னுடைய வாழ்வை நகர்த்தி இருந்தால், அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி தன் வாழ்வை கொண்டு சென்றிருந்தால், அல்லாஹ்வின் நினைவில் தன் உள்ளத்தின் அமைதியை தேடி இருந்தால், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்காக அல்லாஹ்விற்கு சுஜூது செய்திருந்தால், அல்லாஹ்விற்கு ருக்கூ செய்திருந்தால், அல்லாஹுவை அல்லாஹு அக்பர் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று தன் வாழ்நாள் முழுக்க துதித்துக் கொண்டிருந்தால் அவன் பதில் சொல்ல முடியும், ரப்பி அல்லாஹ் என்று. அல்லாஹுவை மறந்தவன், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்தவன், அல்லாஹுவை அஞ்சாதவன், அல்லாஹ்வின் மீது பயம் கொள்ளாதவன், அல்லாஹ்வின் மீது ஆதரவு கொள்ளாதவன், அவன் சொல்லுவான், ஹா ஹா லா அத்ரி, எனக்கு தெரியவில்லையே, நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? வமா தீனுக், உன் மார்க்கம் என்ன, நீ வந்த வழி என்ன? எப்படி சொல்லுவான் இஸ்லாம் என்று? மார்க்கத்தை பின்பற்றி இருந்தால் சொல்லுவான், தொழுகை நிலைநாட்டி இருந்தால் சொல்லுவான், ஜக்காத்தை கொடுத்திருந்தாலே சொல்லுவான், ஹஜ்ஜை நிறைவேற்றி இருந்தால் சொல்லுவான், அல்லாஹ்வின் மார்க்க கடமைகளை பின்பற்றுவதை தன் வாழ்நாளில் குறிக்கோளாக ஆக்கி இருந்தால் அவன் சொல்லுவான் தீனியல் இஸ்லாம் என்று. ஆனால் இவன் எப்படி சொல்ல முடியும் என் மார்க்கம் இஸ்லாம் என்று? லா அத்ரி, எனக்கு தெரியாது. இந்த தூதரை பற்றி, முஹம்மது ரசூலை பற்றி என்ன சொல்கிறாய் என்று கேட்கப்படும். அவன் சொல்லுவான், லா அத்ரி, எனக்கு எதுவும் தெரியாது, அவ்வளவுதான். அவன் அந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலேயே வானத்திலிருந்து கட்டளை வரும், இந்த உயிருக்காக நரகத்தின் வாசலை திறந்து வையுங்கள். அல்லாஹு அக்பர். நரகத்தின் ஜுவாலைகள் அவனை வீச ஆரம்பிக்கும். இவனுக்கு வேதனையை கொடுங்கள். மலக்குகள் சம்பட்டிகளை எடுத்துக் கொண்டு வருவார்கள் அவனை அடிப்பதற்காக. அவனை அடிப்பார்கள். அவனுடைய உடலை கபர் நெருக்கும். இன்னொரு 2 விலா எறும்புகள் ஒன்றோடு ஒன்றாக சேர்ந்து விடும். அந்த வேதனை அவனுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஒரு புறம் நரகத்திலிருந்து ஜுவாலை காட்சிகள், இன்னொரு புறம் கொடுமையான வேதனை தரக்கூடிய மலக்குகளுடைய வேதனை, இன்னொரு புறம் கபருடைய நெருக்கம் என்று நெருக்கத்தோடு அந்த இருளடைந்த குழியில் மறுமை வரை அல்லது அல்லாஹ் நாடுகின்ற வரை அந்த நரகத்துடைய மனிதன் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுவான்.